ஸோ ஒன் பீஸ் பேசிக்ஸ். ஸோ ஒன் பீஸ் வந்து இப்போ புதுசாக பார்க்குற நிறைய பேர் இப்போ இருப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தவங்களும் ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒன் பீஸோட வேர்ல்டில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன் பீஸோட பவர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒன் பீஸில் இருக்க ஹெராரிக்கியாக இருக்கட்டும், ஈவன் ஒன் பீஸோட உலகமாகவே இருக்கட்டும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈச்சிரோ ஓடா என்ன பண்ணுறாரு, கதைகளில் வந்து அங்கங்கே ஒரு கேப் விட்டு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராரு. ஸோ இதெல்லாம் கொஹீசிவாக ஒரு வீடியோ சீரிஸாக பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு பிளானாக இருந்துச்சு. அதை வந்து இந்த வீடியோ வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். அண்டு ஏன் கூட ஜாயின் பண்ண போகிறது நம்மளோட ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஒன் பீஸ் எக்ஸ்பர்ட்டான தமிழ் அனிமே கிளப். அவர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டாரு. என்னன்றதை நீங்கள் அவர்கிட்டயே கமெண்ட்ஸில் கேளுங்க, எங்கே போனார் என்ன ஆனாருன்னு. பட் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்க. ஓகேவா, நீங்க வந்து ஒன் பீஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்கல்ல, அதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். ரொம்ப நாளா இந்த ஆள் வந்து வீடியோவே போடல, சாப்டர்ஸ் எல்லாம் வருது, எங்கேயா போனாரு, இவரை போயிட்டு எக்ஸ்பர்ட்ன்றீங்களே தேடிக்கிட்டு இருக்கானுங்க அவங்க. மத்த வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு எங்க வரைக்கும் வர சொல்லுங்கன்ற மாதிரி. சோ எப்படி ஆயிடுச்சுன்னா, மத்த வீடியோ எல்லாம் போயிட்டு கமெண்ட் பண்ணாலும், யோ இங்க மட்டும் வந்து கமெண்ட் பண்ண டைம் இருக்குல்ல, வீடியோ போடியா அப்படிங்கிறாங்க. கமெண்ட் பண்ணது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்பெல்லாம். எக்ஸாக்ட்லி. சோ வந்து எனக்கு தெரிஞ்ச நம்மளோட லோக்கல் நெய்பர்ஹுட் ஒன் பீஸ் எக்ஸ்பர்ட்டான திருப்ரோ இருக்காரு. அண்ட் இவர் தான் வந்து நமக்கு கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. என்ன ப்ரோ உங்க வீடியோ அவர் பண்ண போறாருன்னா, ஆமா, அவரை விட கான்செப்ட்ஸ்லாம் தெளிவாக தெரிஞ்ச இன்னொரு பர்சன் எனக்கு தெரியாது. நம்ம கம்யூனிட்டில எனக்கு தெரிஞ்சு நான் வேற யாரையும் பார்க்கல. ஸோ அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால நானும் உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸாக கூட உட்காந்து அப்படியா அப்படின்னு சொல்லி நான் டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஒன் பீஸோட உலகம் அப்படின்ற உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்டோட ஜியாகிரஃபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் பீஸோட ஜியாகிரஃபி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் அதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஒன் பீஸோட ஜியாகிரஃபியை? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஓகேவா? அதை விட டீடைல்டா எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒன் பீஸோட மேப்பை வந்து இனிஷியல் சீரிஸோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நமக்கு காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அது சடனாக பார்க்கும்போது நம்ம வேர்ல்டுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி மேப்பாக இருந்தாலும் அதோட இதே ஜியாகிரஃபி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து ரெட் லைன் சொல்லி ஒன்று ஒரு லைன் ஒன்று வேர்ல்டு ரெண்டாக செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் வந்து ஒரு பெரிய பெரிய காண்டினென்ட்ஸாக நம்மளால் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற ஒரே லேண்ட்மார்க்ஸ் வந்து ஸ்டேட் ஒரு லேண்ட்மார்க்ஸ் ஒன்று இருக்கும், ஐலாண்டாக பிரித்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்ம வேர்ல்டுக்கு இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் இருந்தாலும் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஓடா எப்படி வந்துட்டு இந்த வேர்ல்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டீம் வந்து பைரட் ஸ்டோரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, பைரட் ஸ்டோரின்னு பண்ணும் போது வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து தண்ணியிலேயே வந்துட்டு டிராவல் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றப்போ, சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டிங்கை போடணும்னு நினச்சிருக்காப்புல. ஓகேவா, ஸோ ஒன் பீஸோட வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணியால் ஆகியிருக்கு. 75% மேலே வந்துட்டு தண்ணி இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுல மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இது இப்படி இல்லை. இது வந்து நம்மளுக்கு ரீசெண்ட் ரிவிலேஷன்ஸ் மூலமா தான் வந்துட்டு தெரிய வந்து வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஒன் பீஸ் வேர்ல்ட்ல வரும் ஐலாண்ட்ஸ்லாம் மட்டும் இல்லை, நிறைய கான்டினென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. போக போக தான் வந்துட்டு அந்த டியூரிங் வாய்ட் செஞ்சுரி அப்போ நடந்த அந்த கிரேட் வார் அப்போ வந்துட்டு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணது மூலமா நம்மளுக்கு வந்து சீ லெவல் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வெறும் ஐலாண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாரு. ஸோ அவரோட தியரி படி முன்னாடி நிறைய கான்டினென்ட்ஸ் இருக்கிறதாகவும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஐலாண்ட்ஸ் மட்டும் இருக்கிறதாகவும் அவங்க சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே கான்டினென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட் லைன் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு கான்டினென்ட். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்றாரு. ஸோ இந்த தண்ணியை வந்துட்டு எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைன் இப்படி வந்து என்ன சொல்றது, இது வெர்டிக்கலா வந்துட்டு சுத்தி இருக்கு அந்த வேர்ல்டு, ஒன் பீஸ் வேர்ல்டு. அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட ஹாரிசான்டலா வந்துட்டு கிராண்ட் லைன் இருக்கு. கிராண்ட் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் சி. ஓகேவா, சி தான் அது வந்து மற்ற சியை வர டிஃப்ரெண்டா இருக்கு. அதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்றத வந்து நாங்கள் கிராண்ட் லைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றோம். வேர்ல்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது வெர்டிக்கலா வந்து ரெட் லைன் போறதாகவும் ஆரிசான்லாம் வந்து கிராண்ட் லைன் போதாவும் வச்சுக்கோங்க. இந்த ரெட் லைன் வந்து ஒரு கான்டினென்ட், ஆரிசான்ல போகிற கிராண்ட் லைன் வந்துட்டு ஒரு ஓஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது இப்படி வந்துட்டு வெர்டிக்கலாக ஒன்று பிரிச்சிருக்கு, ஆரிஜினலாக ஒன்று பிரிச்சிருக்கு. இந்த நாலு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நார்த் ப்ளூ, சவுத் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ அப்படி சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. அதுவுமே ஒரு போர்ஷன்ஸ் தான். ஸோ இந்த நார்த் ப்ளூலாம் தனித்தனியாக சில ஐலாண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் ப்ளூல, வெஸ்ட் ப்ளூல, சவுத் ப்ளூல இப்படிலாம் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. இந்த கிராண்ட் லைனோட எண்டில் தான் ஒன் பீஸோட ட்ரெஷர் இருக்கிறதா வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ
ஸோ அந்த ட்ரெஷரை நீங்க அடையணும் அப்படின்னா நீங்க இந்த கிராண்ட் லைன்ல மட்டும் டிராவல் பண்ணி போய் தான் பார்க்க முடியும். இதுதான் ஒரு பேசிக்கான வேர்ல்ட் செட்டப். ஓகே. ஸோ இப்போ இதுல நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்க. இப்போ கிராண்ட் லைன்றது, அப்புறம் வந்து ரெட் லைன்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ஒன்னொன்னா என்னன்றதையும் எனக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராண்ட் லைன்னா என்ன? கிராண்ட் லைன் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஓஷன். ஓகேவா? இந்த கிராண்ட் லைன் வந்து ஓஷன் அனுப்புறம் மொத்தமா இருக்குது, இதை மட்டும் எப்படி ஒரு பர்டிகுலர் ஓஷன் சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஹாரிசாண்டலா போற இந்த கிராண்ட் லைனை வந்து 2 பக்கத்துலயும் வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் ஓஷன் வந்து பிரிக்குது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு காம்பெல்ட். ஓகேவா? மற்ற ஓஷனுக்கும் காம்பெல்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காம்பெல்ட்ங்கிறது காமா இருக்கும். ஓகே. ஸோ என்ன கண்டுபிடிச்சு என்ன ஒரு கண்டுபிடிச்சு நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் தான் எழுதுவோம், திஸ் இஸ் பிகாஸ் அப்படிங்கிற மாதிரி. காம்பெல்ட் இஸ் காம் பிகாஸ் இட் இஸ் வெரி காம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து காத்து கிடையாது, அதே மாதிரி ஓஷன்ல வந்துட்டு வேவ்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே அது வந்துட்டு காமா வந்துட்டு இருக்கும். அங்க வந்துட்டு யாராலையும் ஈஸியா வென்ச்சர் பண்ணிட முடியாது எக்ஸப்ட் இஃப் யூ ஆர் ரெய்லி. ஓகேவா? இந்த ரெய்லின்ற மனுஷன் மட்டும் அது இந்த காம்பெல்ட்டே நீந்தி போவாராம். ஆனா அந்த காம்பெல்ட்ங்கிற விஷயத்துல வந்து சி கிங்ஸ் இருக்கு. ஓகே, சி மான்ஸ்டர்ஸ்லாம் கிடையாது, சி கிங்ஸ் இருக்கு. அதுங்களாம் ரொம்ப ரொம்ப பெரிய சி கிரியேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஈஸியா வந்துட்டு அதுல டிராவல் பண்ணி போயிட முடியாது. ஸோ நீங்க கிராண்ட் லைன்குள்ள என்டர் ஆனாங்க, அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் என்ட்ரன்ஸ் இருக்கு, அது மூலமா தான் உங்களால வந்து என்டர் ஆக முடியும். என்ட்ரன்ஸ் டு த கிராண்ட் லைன் வந்து ரெட் லைன்ல வந்துட்டு இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் வழியா மட்டும்தான் வந்துட்டு உங்களால கிராண்ட் லைன்குள்ள வந்து என்டர் ஆக முடியும். நீங்க அப்படியே காம்பெல்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா சி கிங்ஸ் வந்து உங்களை ஈஸியா வந்துட்டு அழிச்சிடும், ரொம்ப ரொம்ப பெரிய கிரியேச்சர்ஸ் அப்படி இருக்கிறதுனால. ஸோ இந்த கிராண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி யூஸ்வலா இல்லாம அன்யூஷுவலா இருக்கிறதுனால இங்க அன்யூஷுவல் கிளைமேட்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க உள்ள என்டர் ஆனாலே நீங்க வந்து ஈஸியா அந்த கிராண்ட் லைன் கூட வந்து வென்ச்சர் பண்ணி போயிட முடியாது. இது வெதர் வந்து அவ்வளவு மோசமா இருக்கிறதுனால அதுல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஓகே, பொதுவா நம்ம எப்படி சீல வந்து டிராவல் பண்ணுவோம், மெயினா வந்து இந்த காம்பஸ்னு ஒண்ணு வச்சிருப்பானுங்க, அதை வச்சுதான் டிராவல் பண்ணுவோம் இல்லையா? நீங்க நார்மல் காம்பஸை வச்சு இந்த கிராண்ட் லைன்ல வந்து டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து செம்மையா டிஸ்டர்ப் ஆகிருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் காம்பஸை வச்சு மட்டும்தான் உங்களால வந்துட்டு அதுல வந்து டிராவல் பண்ண முடியும். அதை வந்துட்டு லாக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஐலாண்டோட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு புரிச்சுக்கிட்டு அந்த ஐலாண்டுக்கு மட்டும் அது வந்து உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்றத பத்தி சொல்லும். ஒரு பாயிண்ட் அதை மட்டும் காட்டும். ஸோ நீங்க அந்த பாயிண்ட்டை நோக்கி போனீங்கன்னா அந்த ஐலாண்ட் வந்துட்டு வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெட் லைன் மூலமா மேலே ஏறி நீங்க கிராண்ட் லைன்குள்ள இறங்குறீங்க அப்படின்னா ஒரு 7 ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 7 ஐலாண்ட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஐலாண்டை பிக் பண்ணிட்டு அந்த ஐலாண்ட்ல இருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ஐலாண்ட்ல அதுக்கப்புறம் இருக்க ஐலாண்டோட இது வந்து செட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து செட் ஆகும். அந்த செட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க அந்த இதுக்கு வந்து போக முடியும். இந்த லாக் போஸ்ட்ல டைம் செட் ஆகுதுன்றது என்ன ப்ரோ ஒரு 7 ஹவர்ஸ்ல ஆயிடுமா, ஒரு 8 ஹவர்ஸ்ல ஆயிடும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ். ஒரு சில ஐலாண்ட்ஸ்க்கு வந்து 7 நாள் ஆகும், ஒரு சில ஐலாண்ட்ஸுக்கு வந்துட்டு 7 வருஷம் கூட ஆகும். இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு ஐலாண்டை சூஸ் பண்ணிட்டு உள்ள போறீங்கனாலே அது வந்துட்டு அந்த அடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து செட் ஆகுற வரையும் நீங்க அங்க இருந்துதான் ஆகணும். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன். ஸோ இதனாலேயே இந்த கிராண்டின்குள்ள என்டர் அவங்க வந்து ஈஸியா வந்துட்டு டிராவல் பண்ணி போக முடியாம அது வந்துட்டு பைரட் கிரேவியார்டா மாறிடுச்சு. ஓகேவா? கோல்ட் ராஜர் வந்து இந்த பைரட் எரா வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வேர்ல்டுக்குள்ள நீ வென்ச்சர் ஆகி போற பைரட்ஸ் எல்லாருமே இந்த கிளைமேட்டை ஹேண்டில் பண்ண முடியாமையே வந்துட்டு செத்து போயிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஐலாண்ட் வந்துட்டு ரொம்ப வருஷம் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட். இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஐலாண்டா ஒரு ஐலாண்ட் இருக்குது, அதை வந்துட்டு லிட்டில் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து ஜெயன்ஸ் டைனோசர்ஸ்லாம் இருக்கு. அந்த ஐலாண்ட் வந்து ஒரு பாஸ்ட்லி அப்படியே மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே டைனோசர்லாம் இருக்கு. ஸோ நீங்க அங்க இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், வருஷ கணக்காக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸோ எப்படி ப்ரோ போகிறது, ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுமானா வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஐலாண்டோட லாக் போஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அலபாஸ்டான்னு இருக்குன்னா அந்த அலபாஸ்டாக்கு மட்டும் ஒரு லாக் போஸ்ட் இருக்கும். அது வந்து வெறும் அலபாஸ்டாவை மட்டும்தான் காட்டும். ஓகேவா? அடுத்து ஒரு வேனுக்கு ஒரு லாக் போஸ்ட் இருக்கு, ஜோக்கு ஒரு லாக் போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஐலாண்டுக்கு மட்டும்தான் அந்த லாக் போஸ்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்.
இல்லை நீங்கள் ஒரு வருஷம் அங்கே இருந்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஐலாண்ட்ல டைனோசர்ஸ் ஜெயின்ஸ் இருக்க ஐலாண்டு நீங்கள் இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஐலாண்டுக்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒன் பீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெஷரை வந்து அடையிறதுக்காக தான். இதுதான் கிராண்ட் லைன். இதுதான் கிராண்ட் லைன். இப்போ வந்து இதில் காம்பல் சொல்லிட்டீங்க, ரெட் லைன் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த ஜியோகிராஃபியில் இது கடல் சர்ஃபேஸில் இருக்கிற விஷயங்கள். வானத்துல ஒன் பீஸ்ல ஸ்கை லெவல்ல ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம பார்த்துருக்கோமா? அதுதான் ஒன் பீஸ் வேர்ல்டு வந்து இந்த ஆள் எந்த அளவு வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க அதை வந்துட்டு ஆன் பார் வித் இந்த மிடில் இருக்கு டிஸ்க் வேர்ல்டு, டெரியோட டிஸ்க் வேர்ல்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு மார்ட்டினோட சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்ல வர வேர்ல்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரேண்ட்லேண்டு, வீல் ஆஃப் டைம்ல வர ரேண்ட்லேண்டு, அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அவரை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஆள் நாவலா எழுதாம மாங்காவா எழுதுறதுனால அதோட இன்டென்ஸ் அது எந்த அளவு ஒரு வேர்ல்ட் பில்டிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அது இறங்குறது கிடையாது. இந்த ஆள் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, வானத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு, ஓகேவா? அந்த ஐலாண்டுக்கு வந்து உங்களால போக முடியும். எப்படி போக முடியும் அப்படின்னா, நாக்கப் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு இருக்கு. நாக்கப் ஸ்ட்ரீம்னா இப்போ கிளேசியர்ஸ்லாம் நம்ம போனோம்னா திடீர்னு தண்ணி பீச் அடிக்கும் இல்லையா, அது மாதிரி ஓஷனே பீச் அடிக்கிறது பேர் தான் வந்துட்டு நாக்கப் ஸ்ட்ரீம். நீங்க வந்து நாக்கப் ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு திடீர்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும் போது அந்த அந்த நாக்கப் ஸ்ட்ரீம் எங்க வரும்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு நீங்க நின்னீங்க அப்படின்னா தண்ணி தூக்கி அடிக்கும். ஸோ தண்ணி தூக்கி அடிக்கும் போது நீங்க அப்படியே அந்த ஷிப்ல அப்படியே டிராவல் பண்ணி ஸ்கை ஐலாண்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. அந்த ஸ்கை ஐலாண்டும் லிட்ரலி வந்துட்டு ஒருவேளை நம்ம பாரடைஸ்க்கு வந்துட்டோமா, ஏன்னா காட்ஸ்லாம் வந்து பாரடைஸ்ல தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நம்ம பாரடைஸ்க்கே வந்துட்டோமாங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த இது வச்சிருப்பாரு. அந்த ஐலாண்ட் வந்து பார்க்கறதுக்கு அப்படி வந்து இருக்கும், ஏஞ்சல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷனே வச்சிருக்காரு, ஸ்கை ஓஷன் மாதிரி, ஓகேவா, ஒயிட் சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் ஐலாண்டுக்கு என்டர் ஆகிற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, நம்ம ரோலர் கோஸ்டர்லாம் போவோம் இல்லையா தீம் பார்க்ஸ்ல, அது மாதிரி வந்துட்டு அந்த ஒயிட் சீல நீங்க டிராவல் பண்ணி போகலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், ஓகேவா. நாக்கப் சீல வந்து நீங்க மேல வந்துட்டதுக்கு அப்புறம் ஒயிட் சீல இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது பேர் வந்து ஒயிட் சி, ஓகேவா. அந்த ஒயிட் சீலே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஐலாண்ட், இந்த ஒயிட் சி எல்லாமே கிளவுட்ஸால ஆயிருக்கு, ஓகேவா. அதுலயுமே வந்துட்டு நார்மல் கிளவுட்ஸ், ஐலாண்ட் கிளவுட்ஸ் இருக்கு. இந்த ஐலாண்ட் கிளவுட்ஸ் மேலதான் ஏஞ்சல் ஐலாண்ட் வந்து லேண்ட் ஆயிருக்கு. அதாவது ஈஸியா அது அவங்க கீழே ஊந்துறாத மாதிரி ஒரு கிளவுடு, ஓகேவா. அந்த கிளவுட் மேல வந்து ஐலாண்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதியிருப்பாரு. ஒயிட் சி, ஒயிட் சி, ஸ்கை ஓஷன், அந்த ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கு உண்டான, ஓகே. இங்க ஃபிஷஸ்லாம் இருந்தா அது எப்படி இருக்கும், அது நிறைய காத்து இல்லாம இருக்கும், அது வந்து சப்பையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா அந்த ஒரு பர்டிகுலர் ஐலாண்டுக்கான அனிமல்ஸ் எழுதுறது, அதுக்குன்னு ஒரு யூனிக் ஜியோகிராஃபி அதுக்குன்னே ஒரு தனியா உருவாக்கி இருப்பாப்புல. ஓகே, இப்போ நம்ம ஐலாண்ட்ஸ் பத்தி பேசுனதுனால ஒன் பீஸ்ல வந்து நம்ம பல டிஃப்ரெண்டான ஐலாண்ட்ஸ் பார்ப்போம். ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் அதாவது ஒன் பீஸ் வேர்ல்டுக்கு ஒரு யூனிவர்சல் இல்லாமல் நடிச்சிருந்தாலும் அந்தந்த ஐலாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யூனிக்கான இப்போ பேசுன மாதிரி ஜியோகிராஃபி கிரியேட் பண்ற அப்படி அவர் வந்து அந்த ஐலாண்டுக்கு தனி ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு, அவங்களோட சொசைட்டி எப்படி இருக்கு, அண்ட் அவங்க என்ன மாதிரி ரிலீஜன்லாம் அவங்களுக்கான இது இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயத்த காட்டுறாரு. நம்மளால எல்லா ஒவ்வொரு ஐலாண்டை பத்தி பேச முடியாது, பட் ஓவரால் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இவர் என்ன டைப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா கான்ட்ராஸ்டிங்கா காட்டுறாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கை ஐலாண்டு பார்த்தோம் இல்லையா, வானத்துல ஒரு ஐலாண்டு இருக்கு அப்படின்னா கடலுக்கடியில ஒரு ஐலாண்டு இருக்கா அப்படின்னா இருக்கு ப்ரோ. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராண்ட் லைன்லயே மோஸ்ட் என்ன சொல்றது விசிட் பண்ற ஒரு இடம். கிராண்ட் லைன்ல போறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பா போய் பார்த்துக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த ஃபிஷ் பண்ண மெர்மெய்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியாச்சும் அதை போய் பார்த்துடலாம். ஏன்னா இதெல்லாம் ஃபோக்லோர்ஸ். ஒருவேளை மெர்மைடு இருக்குமாலாம் நம்ம வந்து அங்கங்க படிச்சு, ஒருவேளை மெர்மைடே இருந்துன்னா அது எங்க இருக்கும், ஒரு தனியான ஐலாண்ட்ல இருக்கும். அந்த ஐலாண்ட் எங்க இருக்கும், கடலுக்கு அடியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமா யோசிச்சு பண்ணி பார்ப்பேன். ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரேஸா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கடலுக்கு அடியில வாழ்றதுனால அவங்க வந்து ஃபிஷ்மேனா வந்துட்டு இருப்பாங்க, மெர்மெய்ட்ஸா வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி லேண்டை உருவாக்கி அங்க அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற சில பிளேசஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு அவரோட வேர்ல்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெஸ் ரோஸா எடுத்தீங்க அப்படின்னா
ம். ஸ்பெயின், ரோம் இதெல்லாம் கவர் பண்ற மாதிரி ஆமா. வந்துட்டு எழுதியிருப்பாரு. ரோம்ல வர அந்த கொலசியம் அதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெஸ் ரோசால இருக்கிற மாதிரி அவங்க பேஷனேட்டா இருப்பாங்க, லவ் பண்ற பீப்புளா, லவ்க்கு எவ்வளவு பேஷனேட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாப்புல. அதே மாதிரி நீங்க வேனு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா ஜப்பான் கல்ச்சரை வந்துட்டு இது இது பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி நீங்க ரிலீஜியன் அப்படின்னு சொன்னதுனால இதுலயுமே வந்துட்டு பைபிள் வச்சுட்டு இருக்க ஒரு கேரக்டர் இருக்கு. நிறைய ம். கிறிஸ்டியானிட்டி ரெஃபரன்ஸ் வச்சு எழுதியிருப்பாரு. இருந்தாலும் எப்படின்னா ஒரு கதை எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஐலாண்டுக்கு இந்த மித்தாலஜி வச்சு நம்ம வந்து எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஆ. சார்ஸ் போக போறதா பேசிட்டு இருக்க எல்பாஃப்ல வந்து நார்ஸ் மித்தாலஜி வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ம். அவர் எழுதுவார். அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் ஆஹ் இந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போகும்போது இந்த பேகன் ரிலிஜன் இருக்கு இல்லையா, அவங்க கல்ச்சர் இருக்கு இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணி வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பூமான்ற ஒரு கேரக்டர் வரும், ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணதான் வந்துட்டு இருக்கும். டெவில் வர்ஷிப்பிங் வந்துட்டு இருக்கும். ப்ரூக் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகக்குள்ள அங்க எல்லாருமே வந்து டெவில் வர்ஷிப்பர்ஸா இருப்பாங்க, இவரை பார்த்தோன்னே டெவில் நினைச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஜியனுமே வந்துட்டு எந்தெந்த கல்ச்சர்ஸ்ல நம்ம மித்தாலஜியா எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கோமோ அதெல்லாமும் எடுத்து ஒன் பீஸ் வேர்ல்ட்ல வந்துட்டு அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாரு. ஆமா. அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப்ல பார்க்குற எல்லா ரிலீஜியஸ் விஷயங்களையுமே வந்து இது ரெஃபரன்ஸா கதைகளுக்குள்ள ஒரு ஆர்க்கும் அவரு எடுத்து யூஸ் வச்சிருக்காரு. பண்ணுவாரு. இப்ப நம்ம கூமா பத்தி பேசுனதுனால, ம், என்னென்ன ரேசஸ்லாம் வந்து இங்க இருக்காங்க, ஹியூமன்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ம். அது இல்லாம என்னென்ன மாரி டிஃபரெண்ட் ரேசஸ்லாம் வந்து நம்ம ஒன் பீஸ் வேர்ல்ட்ல பார்க்கலாம்? அது நிறைய இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். அஹ் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்கை ஐலாண்ட் பத்தி பேசினா ஸ்கை பீப்புள்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து விங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனாலதான் ஓகே. சாஞ்சி உள்ள என்டர் ஆனோம்னா அவங்கள பார்த்த உடனே ஒரு நம்ம நிஜமான ஏஞ்சல் எல்லாம் பாக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். பார்க்குறோமோ. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஸ்கை பீப்புளுக்குள்ளேயே வந்துட்டு 3 பிரிவினரா இருப்பாங்க. ஓகேவா, ஆமா. ஒருத்தன் வந்துட்டு பிர்கன்ஸா இருப்பாங்க. ஒன் பீஸ் ம். ஏலியன்ஸ்லாம் இருக்கு. இவனுங்களாம் எங்க இருந்து வந்திருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்ல இருந்து வந்திருப்பானுங்க. அங்க பிர்கான்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க இருந்து வந்தவங்க தான் பிர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு இதுல வந்துட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி ஸ்கை பீப்புள் ஏஞ்சல் இருக்காங்க, ஸ்கை பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ம். நாக்கப் டீம் வந்துட்டு ஒரு ஐலாண்டே மேல தூக்கி அடிச்சிருக்கும், அந்த அளவுக்கு பெருசா. ஆமா. ஓகே, அதை வந்துட்டு ம். பெர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பீப்புள் வந்து கூப்பிடுவாங்க. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாண்டியன்ஸ் ஒரு ரேஸ் வந்துட்டு இருப்பானுங்க. அந்த நார்த் அமெரிக்கன் கல்ச்சர் ஸ்டார்டிங் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது அங்கே இதுவாக இருந்தது இல்லையா, ஸோ அது மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணி இவர் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ கூமாவை பற்றி சொன்னா அவர் வந்து எப்படி அவருக்கு கால் சின்னதாக இருக்குது, பாடி நல்லா பெருசாக இருக்குது, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல கலாச்சிருப்போம் கூமாவோட டிசைன்லாம். ஆனால் அவர் அப்படி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவரோட ரேஸ். அதுவுமே அதுவுமே ஒரு வகையான ரேஸ். அவங்கள வந்து பக்கினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா, அதே மாதிரி ஜெயன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, இந்த நீங்க வெஸ்டராஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி ஜெயன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு, லுனேரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு. நான் 3 டைப் ஆஃப் ஸ்கை பீப்புள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு வகையான பீப்புள் வந்து லுனேரியன்ஸ். அவங்களுக்குமே விங்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரேஸுக்கு யூனிக்னஸுமே வந்துட்டு எழுதுவாரு. அதே மாதிரி லாங் ஹேண்ட் ட்ரைப் வந்து ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லாங் லெக் ட்ரைப் வந்துட்டு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஐடி ட்ரைப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு ரேஸ் வச்சிருப்பாரு சில இடத்துலலாம். ஸோ இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டு போனால் அந்த ஃபிஷ் பீப்புள் தான் இருப்பாங்க, அது ஒரு வகையான ரேஸு. அதே மாதிரி இந்த இந்த ரெட் லைன் மேல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு செலஸ்டியல்ஸா இருக்காங்க, அவங்க தாம் பெரும் வாம்பயர் அப்படிங்கிற மாதிரி இருப்பானுங்க. அவனுங்களை வந்துட்டு செலஸ்டியல் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனுங்க வந்துட்டு நம்ம வாழற காத்து கூட சுவாசிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இது போட்டுன்னு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, ஹெல்மெட் போட்டுன்னு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆளோட வேர்ல்ட் பில்டிங் வந்து நீங்க டோல்கீன், மார்ட்டின் ரேஞ்சுக்கு நீங்க வந்து ஆன் பார் வச்சு கம்பேர் பண்ணி பேசலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப டெப்தா வந்துட்டு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம சீஸ் செப்பரேட் பண்ணி பேசும்போது 4 டைப் ஆஃப் சி இருக்கு, ஈஸ்ட் ப்ளூ வெஸ்ட் ப்ளூன்ற மாதிரி 4 இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இந்த 4 பிரிக்கப்பட்ட அந்த சீக்கும் இண்டிவிஜுவலா ஐலாண்ட்ஸ் வந்து தனித்தனியா அந்த மேப்ல காட்டப்படுது. இப்போ அந்த இண்டிவிஜுவலா காட்டப்படுற ஐலாண்ட்ஸ் அந்த சீக்கு ஏற்ற மாதிரி, அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் அது இல்லாம ஒவ்வொரு ஐலாண்டும் எந்த விதத்துல மாறுபடுது அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ டிஃப்ரெண்டா இருக்குன்னா அவங்களுக்கு அவங்களோட வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத. பொதுவா இந்த ஒன் பீஸ்ல இருக்க ஐலாண்ட்ஸை வந்து அந்த வெதரை பொறுத்து 4 பிரிக்கிறாங்க.
நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங்கு, ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அலபாஸ்டா எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது ஒரு சம்மர் ஐலாண்டு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் காரக்குடி ஐலாண்டு எடுத்துக்கிங்க, வெகாபங்க் ஸ்டார்டிங்ல இருந்த ஐலாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு வின்டர் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆப்போமி சொல்லிட்டு இந்த வேனோல ஒரு தனியா ஆப்பமோ ஏதோ ஒன்று வரும், அதுல வந்துட்டு ஆட்டம் கிளைமேட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இருக்குமா ப்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ஐலாண்ட். ஓகேவா? இப்போ ஒரு சில ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூஃபி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரூசுகைனா ஐலாண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 48 சீசன்ஸ் இருக்கான். பொதுவாக 4 சீசன் தான் இருக்கும். வீக்குக்கு வீக் வந்து அதோட சீசன் மாறிட்டே இருக்கும். ஒரு சீசன் வந்து சம்மரா இருக்கும், இன்னொரு சீசன் ஸ்ப்ரிங், இன்னொரு சீசன் ஆட்டம். ஏன்னா அவனோட உடம்ப ட்ரெயின் பண்றதுக்காக ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்க அந்த ஐலாண்ட்ல தான் போயிட்டு அவன் வந்து ட்ரெயின் பண்ணுவாரு ரெய்லி. அங்க இருக்க மக்கள்லாம் இந்த கிளைமேட்டை ஹேண்டில் பண்ண முடியாம செத்தே போயிட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வேனு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைமேட்ஸ் இருக்கிற இதெல்லாம் ஒன்னா எடுத்து கோத்து விட்ட மாதிரி அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு ரைஜின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மழை மாதிரி மின்னல் பெய்யும். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீசன்ஸ், ஒரே ஐலாண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீசன்ஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே வெதர்ஸ் இருக்கிற மாதிரியான ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதோட நம்ம ஒன் பீஸோட வேர்ல்டு ஒரு அடிப்படை லெவலில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் பீஸோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை நம்ம தெளிவாக ஒரு வீடியோல கவர் பண்ணக்கூடிய விஷயமா அது எத்தனை வீடியோ பல பேர் இன்னும் முயற்சி பண்ணி போட முடியாம இருக்கு. நம்ம வந்து ஒரு மினிமம் லெவல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல அதுக்காக மட்டும் ஒரு இது பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ் அனிமே கிளப் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த வீடியோல போயிட்டு அவர் வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சி எங்க ப்ரோ வீடியோஸ் போடலை அடுத்த வீடியோ போ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கமெண்ட்டும் பண்ணி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கேளுங்க. அண்ட் அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒன் பீஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.